அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம விரும்பக்கூடியவர்களை காதலில் விழ வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த வசிய முறையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல், ஒரு புரிதல் தன்மை இல்லாமல் குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க இந்த முறையை எடுத்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காதலன் காதலிகளுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, ஒரு ஒற்றுமை இருக்காது. சரிங்களா? அந்த ஒற்றுமை இருக்காததுனால என்ன செய்ய முடியும்னா, அவங்க ஏற்கனவே அவங்க மேலே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பாசத்தோடு இருந்திருப்பாங்க. நாளுக்கு நாள் வர வர என்ன செஞ்சுருக்கும்னா, இந்த பாசங்கள் அன்புகள் இந்த விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்து குறைய ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்களும் இந்த பிரயோக முறையை நம்ம பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? தப்பு கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதை மற்ற வசிய முறைகளுக்கு இதை செய்ய முடியாது. என்னன்னு வச்சுக்கோங்க, சில பேர்கள் நட்பு ரீதியாக என்னுடைய சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மந்திர பிரயோக முறையை பண்ணணும்னு நினப்பாங்க. அதுக்கு இந்த மந்திர பிரயோக முறை பொருந்தது அல்ல. சரிங்களா? ஏன்னு வச்சுக்கோங்க, இது முழுக்க முழுக்க காதல் வசியத்துக்கு உண்டான, அதாவது நம்ம மேலே அளவு கடந்த காதலை உருவாக்கக்கூடிய மந்திர பிரயோக முறை தான் இந்த வசிய முறை. சரிங்களா? சரி, இந்த வசிய முறையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்கு நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்கு மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ணணும். ஒரு ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்குன்னு தொட்டால் சுருங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைக்கு என்ன செய்றீங்கன்னா, சாபம் போக்கி காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அந்த மூலிகையை என்ன செஞ்சுருங்கன்னா, ஆணிவேர் அறாமல் அப்படியே அந்த மூலிகையை பிடிங்கி எடுத்துக்கோங்க. இந்த மூலிகையை ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்குன்னு விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த மூலிகை நம்ம என்ன செய்யணும்னா பறிக்கணும். இப்படி அந்த மூலிகையை பறிச்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அதாவது கல்வம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மை அரைக்கிறதுக்கு பெரிய கல்வம்னு சொல்லுவாங்க. அந்த கல்வத்தில் அந்த மூலிகையை சிறு சிறிதாக உடச்சி போட்டு, அந்த மூலிகையை முழுசையுமே காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மூலிகையை சிறு சிறிதாக உடச்சி போட்டு அந்த மூலிகையை கல்வத்தில் போட்டு ஒரு 2 மணி நேரம் அரைக்கணும். சரிங்களா? ஒரு 2 மணி நேரம் அரைக்கணும். அப்போ தான் அந்த சக்கையெல்லாம் நைஸாக அரைக்கும். சரிங்களா? அது கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, இந்த குச்சியும் தோலுமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? நல்ல ஒரு தொட்டாச்சினிங்க செடியை பார்த்து நல்லா அரைக்கணும். இட்டுச்சு நல்லா நைஸ் பக்குவத்தில் பச்சையாக தான் அரைக்கணும். நீங்கள் சில பேர் இந்த கறிக்கு அரைப்பாங்க, அது இந்த முறை அல்ல. பச்சிலை மை இது. சரிங்களா? இந்த மையை என்ன செய்றீங்கன்னா, நல்லா அரைச்சிட்டு நாட்டு மருந்து கடையில் என்ன செய்யுங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அந்த ஆமணக்கு எண்ணெய் சிறிது விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூலிகை சாரோடு அந்த மூலிகையோடு விட்டு சேர்த்து அரைக்கணும். இதோட அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை, இந்த மாதிரி குங்குமப்பூ, இந்த மாதிரி வஸ்துக்களையும் சேர்த்து என்ன செய்யணும்னா, அந்த மையோட சேர்த்து என்ன செய்யணும்னா ஒரு 2 மணி நேரம் அதை அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மையை அரைச்சி முடித்த பிறகு ஒரு தாமரை இலை இருக்குது பாருங்கள், தெரியுங்களா? தாமரை இலை. அந்த தாமரை இலையில் இந்த மையை என்ன செய்றீங்கன்னா, அப்படியே அந்த கல்வத்தில் இருந்து வலிச்சு அந்த தாமரை இலையில் சேகரித்து வச்சுக்குங்க. இப்படி சேகரித்து வச்சுட்டு அதே ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்குன்னு இந்த என்ன செய்றீங்கன்னா, உங்கள் பூஜை ரூமில் உங்கள் முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த தாமரை இலையில் வச்சுருக்கக்கூடிய மையை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1008 விதம் 11 நாளைக்கு அந்த மைக்கு என்ன செய்யணும்னா உரு கொடுக்கணும். சரிங்களா? இப்படி உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மையானது என்ன செய்யணும்னா உயிர் பெற ஆரம்பிக்கும். சரிங்களா? உயிர் பெறது அப்படின்னா அந்த மை என்ன செய்யணும்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. சரிங்களா? அதனால் இந்த மையை என்ன செஞ்சிடும்னா உயிர் பெற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மையை நீங்கள் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஒரு பெண் உங்களை காதலிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் உங்கள் மேலே ஒரு அன்பு இல்லை, என் மேலே பாசம் இல்லாமல் இருக்காங்க, என்னை ஆனால் விரும்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா,
அந்த மைய உங்களுடைய வலது ஆள்காட்டி விரலில் அந்த மைய என்ன செய்யணும், லைட்டாக தொட்டுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு 11 தடவை அந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய புருவ மத்தியில் அந்த மைய வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பக்கூடிய ஆணோ இல்லை பெண்ணோ அந்த பெண் முன்னாடி போய் நீங்கள் நின்று பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா அளவு கடந்த அன்பும் பாசமும் உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் தான் அவங்களுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மைப்பிரயோக முறை தான் இந்த விஷயம். சரிங்களா? இதை கணவன் மனைவிமார்களும் பயன்படுத்தலாம். கணவன் என்னுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, மனைவி என்னுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணோன்னு தான் பேர், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுறவங்களும் இதை தாராளமாக இதை எடுத்து பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? இந்த மைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வசிய முறைகளில் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்படி நீங்கள் இது தொடர்ச்சி அந்த மையை நீங்கள் வச்சுக்கிட்டு போக என்ன செஞ்சிருந்தா ஒரு கட்டத்தில் நீங்களே உலகம்னு சொல்லி உங்கள் காலடியிலே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இது பேர் மோகன மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது நம்ம மேலே ஒரு மோகம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும். அதனால தான் இது காதல் விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை பயன்படுத்தணும். நட்புக்கோ இல்லை என் சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு வேற விஷயங்களுக்கோ இதை பயன்படுத்த முடியாது. சரிங்களா? அதனால இதை ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்குன்னு தான் இதை என்ன செய்ய முடியும்னா இந்த மூலிகையை பறிக்கணும். சரிங்களா? ஏன்னு வச்சுங்க, ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்குன்னு உள்ள நட்சத்திரம் அனைத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் அனைத்தையுமே மயக்கக்கூடிய சக்தியும் வசீகர சக்தியும் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்துக்கும் கூடுதல் பவர் இருக்கிறதுனால தான் அந்த நாளில் நம்ம மூலிகையை பறிக்கணும். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் என்னைக்கு வருதுங்கிறத பார்த்து அன்னைக்கு அந்த மூலிகையை பறிக்கலாம். மூலிகை பறிப்பதற்கு முன்னாகவே நம்ம என்ன செஞ்சிடணும், ஒரு 11 நாள் சுத்தபத்தமாக விரதம் இருந்து இந்த மந்திரத்தை நம்ம அந்த 11 நாளுமே சொல்லி முடிச்சு பிறகு தான் நம்ம அந்த மூலிகையை போய் பறிக்கணும். விரதம் இல்லாமல் சுத்தபத்தம் இல்லாமல் போய் ஏனோ தானு பறித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூலிகை என்ன செய்யாதுன்னா வேலை செய்யாது. சரிங்களா? எவ்வளவுக்கு அந்த மூலிகைக்கு பயபக்தியோடு மரியாதையோடு நம்ம அந்த மூலிகையை பறித்து நம்ம என்ன செய்கிறோமோ அதை இது பண்ணி நம்ம செய்யணும். சரிங்களா? இப்படி நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மூலிகை நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? வேலை செய்ய ஆரம்பிக்கும், நல்லா பலன் தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால் எல்லாருமே இந்த மைய விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த மைய எக்காரணத்தை கொண்டு தவறான விஷயத்திற்காகவோ அடுத்தவர்கள் மனைவியோ தேவையில்லாத ஒரு நபர்கள் மேலேயோ இந்த மையம் பிரயோகம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதற்கு உண்டான கர்ம பலனை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. சரிங்களா? அதனால் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.